ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் சிஎஸ்சி எப்போ ரெஜிஸ்டர் பண்ணது அப்புறம் என்ன செய்யணும், அதே நேரம் நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் பெஸ்ட்டான ஸ்டாக் புரோக்கர்ஸ் யாருன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சிஎஸ்சி எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வித்தின் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாம் பிளேயாக கொடுத்துருந்தா, அதாவது இங்கிலீஷில் கொஞ்சம் மிஸ்டேக் விட்டுருந்தா உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்ளிகேஷன். அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் வர பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக் புரோக்கருக்கு ஆன்லைன் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது ஆன்லைன் ட்ரேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓனாவே பங்கை வாங்கலாம், விற்கலாம். அதே நேரம் நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக் புரோக்கருக்கு ஆன்லைன் அக்சஸ் இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை சிடிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதாவது உங்களோட அப்ளிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணி வர மெயிலே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல தெரியாத மாதிரி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோக்கு பங்கை வாங்க போறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ரிசிப்டை உங்களோட ஸ்டாக் புரோக்கர் கம்பெனிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். உங்களோட ஸ்டாக் புரோக்கர் கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு உங்களோட ரிசிப்டை வாட்ஸ்அப்லையோ இல்லாட்டி மெயில் பண்ணி விட்டீங்கன்னா அதை அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசிப்ட் அனுப்புவாங்க. அப்படி அவங்களோட ரிசிப்ட் அனுப்பினா நீங்கள் போட்ட காசு சிடிஎஸ் அக்கௌண்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு அர்த்தம். நெக்ஸ்டா நீங்க என்னென்ன ஷேரை வாங்க போறீங்களோ அந்த ஷேர் டீடைல்ஸை உங்களோட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண ஒரு ஆள் அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி விட்டீங்கன்னா அவங்க நீங்க சொல்ல ஷேரை பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி வைப்பாங்க. பட் இதுவே உங்களுக்கு ஆன்லைன் அக்சஸ் இருந்தா அதை நீங்களே செய்து கொள்ளலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அக்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் நீங்க ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களோட சீரியஸ் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணணும். அந்த சர்டன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக் புரோக்கரும் டிஃபரெண்ட் அமௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்டாக் புரோக்கர் கம்பெனி எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கோ அதை உங்களோட சீரியஸ் அக்கௌண்ட்ல டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அக்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ஆன்லைன் அக்சஸ் ப்ரொவைட் பண்ணவரை நீங்க அந்த கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி உங்களோட ஆன்லைன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கொள்ளலாம். அந்த ஆன்லைன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்டா நிறைய பேர் கற்றுந்தீங்க எந்த ஸ்டாக் புரோக்கரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லி. அந்த சிஎஸ்சி வெப்சைட்ல போட்டுருக்கிற சகல ஸ்டாக் புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஆகல் தான். ஸோ நீங்கள் யாரையுமே உங்களோட ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணி வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிச்சிருக்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி நீங்க உங்க ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்க ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணீங்க, நீங்க சூஸ் பண்ண ஸ்டாக் புரோக்கருக்கு ஆன்லைன் அக்சஸ் இருக்கும்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. பிகாஸ் நீங்க ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக் புரோக்கரை நீங்க சூஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னா நீங்கள் ஓனாவே பங்கொண்ட வாங்கலாம், விற்கலாம், ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்க மெட்டா சூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால பெட்டர் ஆப்ஷன் ஆன்லைன் அக்சஸ் இருக்கிற ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்றது. ஆன்லைன் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா JP Securities, SoftLogic Stock Brokers, Asia Securities, LOLC Securities, NDB Securities, அப்படி சில கம்பெனில பாத்தீங்கன்னா ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நீங்க அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட ஸ்டாக் புரோக்கரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்டா ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 9:30 to 2:30 ஓப்பன்ல இருக்கும். அதாவது 9:30க்கு ஓப்பன் ஆகி 2:30க்கு க்ளோஸ் ஆகும். அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ட்ரேட்டை மேற்கொள்ளலாம். ஸோ இவ்வளவு தான் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு நம்புறேன். ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.